தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது தலைமையிலான அமைச்சர்கள் மீது பொதுமக்களுக்கு உள்ள கடும் கோபம். திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி தெரிவிக்கும் அப்பாவி பொதுமக்களை துரத்தி கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து துன்புறுத்துவதை எதிர்த்து தமிழகம் முழுவதிலும் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம், குறிப்பாக விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பால் அடித்த வயதான தாயார் ஒருவரை தேடி அலைந்த காவல்துறை தற்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசிய பொதுமக்களையும் தேடி அலையும் காவல்துறை என திமுக ஆட்சியாளர்களுக்கு இனி இதுவே முழு நேர வேலையாக இருக்குமா என்ற கேள்வியை அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் எழுப்புகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி அவர்கள் காரில் இருந்து இறங்காமல் பாதிப்புகள் குறித்து விசாரித்ததால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் கோபத்தில் அவர் மீது சேற்றை வாரி வீசினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இயலாமையினாலும் நடைபெற்ற நிகழ்வேயாகும். தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல என்பதை பெருந்தன்மையாக விட்டு விடுவதாக அமைச்சர் பொன்முடி அப்போது கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் தற்போது அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை ஏவி விட்டு வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக விசாரணை என்ற பெயரில் கிராம மக்களை காவல் நிலையம் அழைத்து வந்து துன்புறுத்துவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக போலீசார் கைது செய்துள்ளனர். காவல்துறையினர் பெண்களின் கைகளை பிடித்து இழுத்து கைது செய்ததும் மகளிர் காவலர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை வரைமுறை முற்றிலும் மீறி இருப்பதாகும் என்ற குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். பெஞ்சால் புயல் பாதிப்பினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முழுமையாக மீண்டெழாத நிலையில் திமுக அரசு புயல் பாதிப்புகளை சரியாக கணிக்க தவறியதோடு மிகவும் மெத்தன போக்கில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதால் ஆளும் திமுக அரசு மீதும் தமிழக மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவருடைய தலைமையிலான அமைச்சர்கள் மீதும் பொதுமக்களுக்கு இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் மீது அதிகார வன்முறையை பிரயோகித்து வருகிறார்கள். தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். திமுக அரசு இந்த உளுத்து போன காரணங்களை சொல்லி பொதுமக்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதையும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரண உதவிகள் கிடைத்திருக்கிறதா என்பதையும் உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் பாஜக, அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அப்பகுதி மக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக இருவேலப்பட்டு கிராம மக்கள் மீதான விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினரின் நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பொதுவாக இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு தொகுதிக்கு சென்று தேர்தல் பணிகளை மேற்கொண்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது போல் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பதிலும் ஆளுங்கட்சியினர் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் மக்களின் சேவையில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதே ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களுக்கு செய்யும் உண்மையான சேவையாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.